கோபால் என்னடா உடம்பு சரியில்லை. என்னாச்சு? வயிறெல்லாம் குழுவுறது. 2-3 தடவை. எனக்கு 16 அடி வேண்டிய சித்தப்பா கூட இவ்வளவு பயப்படல. நானு ராபகதூர் விட்டு பொண்ணை பார்க்க நான் போகணும்னு சொன்னோன்னே என்னடா இது மட்டும் இல்லை, இங்க பாருது. ஏன்டா கை கால்லாம் உதறது? அந்த பொண்ணு பிஏ படிச்சவளாம். ஆமா, நான் 5ஆம் கிளாஸ் ஆசாமின்னு அந்த பொண்ணுக்கு புரியாம எக்கச்சக்கமா ஏதாவது கேள்வியை கேட்டு அதுக்கு நான் கன்றாவியா ஏதாவது பதில சொல்லி, ஓஹோ தம்பிய போலத்தான் அண்ணன் இருப்பான்னு நினைச்சு உன் படிப்புக்கு மதிப்பு இல்லாம போயிடுமோன்னு பயமா. அவங்க ஏன்டா உன்ன கேள்வி கேட்க இடம் கொடுக்குறேன்? அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீ சில கேள்விகளை கேட்டு அவங்க அப்படியே மடக்கு. நான் எங்க மடக்கிறது? நான் நம்ம அடங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்ன கேள்வி தெரியும்? புலி தெரியும், காடு தெரியும், துப்பாக்கி தெரியும், அம்பிடிக்க. அப்படியே நான் கேள்வியை கேட்கறேன்னு வச்சுக்க, பதிலுக்கு அவ படார்னு 4 இங்கிலீஷை தூக்கி போட்டு அடிச்சான்னா நான் என்ன செய்வேன்? இதுக்காடா இப்படி பயப்படுற? இங்கிலீஷ் ரொம்ப சாதாரண. பாரு, அப்படியே அவன் இங்கிலீஷ்ல உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னாக்கா பதிலுக்கு நீ Oh God! Oh, I see. அவ்வளவுதான் இங்கிலீஷ். அவ்வளவுதான் இங்கிலீஷா? இந்த 4 வார்த்தையை கத்துக்கிட்டானா நீ இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி படிச்ச? எங்க நான் சொல்ல திருப்பி சொல்ல பாருங்க. என்ன இங்கிலீஷ் எங்க வந்து தொலைச்சு நமக்கு? இல்லடா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் இல்லடா. தேங்க்ஸ். ஓ காட். ஓ காட். குட். இது கரெக்ட். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? I see. ஐசா. அதேடா. I see. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் என்ன பயந்துகிட்டே இருந்தேன். பாரு, இது வர இன்னும் சில கேள்விகளை மனதுக்கு குறிச்சு கொடுக்குறேன். அந்த பொண்ணு இந்த கேள்விகளை கேட்டு அப்படியே தரச்சு. நீ எனக்கு கேள்வி குறிச்சு கொடுக்குறியா? உனக்கு பார்க்க போற பொண்ணுக்கு தூது அனுப்புறியா? எழுது. நல்ல கேள்வியா 4 எழுது. தமிழ் தெரியுமா? இல்ல இங்கிலீஷ் அண்ணனாச்சேன்னு பார்த்தேன். என்னமோ எல்லாரும் சேர்ந்து நம்மள பொலி போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க. நான் பீட் ஆகி தான் வரப்போறேன். எழுது. ஹலோ பாய், how are you? ஹலோ டாடி. டாடி, உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம். ஏண்டா? என்னன்னா எப்ப பார்த்தாலும் என்ன பாய் பாய்ன்னு கூப்பிடுறீங்களா? அத சொல்றியா? இத பாரு, உன்னை தவிர வேற யாரு இருக்காங்க எனக்கு? பாய் ஆர் கேர்ள், அது only one for me. அது போட்டேன் டாடி. நீசு குடும்பம் நடத்துறது எப்படி, லட்சிய மனைவி, சமையல் கலை அப்படின்னு ஃபேமிலி புக்ஸ் அனுப்பிச்சிங்களே, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? எல்லாம் வேஸ்ட். ஓ, they are not waste. இத பாரு, உன்னை பொண்ணு பார்க்க வராங்க பாரு, அவங்க நாளைக்கு கேட்பாங்க, தோசை சுட தெரியுமா, இட்லி சுட தெரியுமா, இல்ல பொங்கல் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவ நீ? அவங்க அப்படி கேட்டாங்கன்னாக்கா நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன கேட்ப? மாப்பிள்ளைக்கு வரைக்க தெரியுமா, புடவைய மடிச்சு வைக்க தெரியுமா? நல்லா இருக்கம்மா, நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரமாச்சு, உங்க பொண்ணை இன்னும் பையனாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. வாமா, புடவைய கட்டிக்க. நான் ஜமீன்தார் புள்ள, மாப்பிள்ளையுடைய உன்னூட்ட தம்பி. வாமா கோபால், என்னுடைய ஒரே பொண்ணு மீனா பிஏ. அம்மா, நம்ம ஜமீன்தாரோட பிள்ளை மிஸ்டர் கோபால், நம்ம வரப்போற மாப்பிள்ளையோட ஒண்ணு விட்ட தம்பி. வணக்கம். வேலையை நீங்களே பாத்துட்டீங்க. நான் வரேன். என்ன அதுக்குள்ள? இல்ல, தம்பிக்கு பொண்ணு பார்க்க அவங்க அண்ணன் சமயபுரம் போயிருக்காரு. நான் அவர் பக்கத்துல இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் ஒரு மாதிரி. இந்த தம்பி பரவாயில்ல, எங்க விட்டாலும் சமாளிக்கிட்டு வந்துடும். தம்பிக்கு பொண்ணு பார்க்க அண்ணன் போயிருக்காரு, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க தம்பி வந்திருக்காரா? வெரி குட். இருப்பா, காசு சாப்பிட்டு போக. நான் டவுன் காசு சாப்பிடுறதுல. ஆமா மீனா, உங்களுக்கு இனிப்பு அதிகமா போடணுமா, குறைச்சலா போடணுமா? என்ன அப்படி கூச்சப்படுறீங்க? அம்மா, சக்கரை அதிகம் போட்டு மாட்டார் போல இருக்கு, கொஞ்சம் லைட்டா போடு. என்ன மிஸ்டர் கோபால் சைலண்டா இருக்குங்க? ஏதாவது பேசுங்க. பேசுறதுக்கு என்னங்க? இத பாருங்க மிஸ்டர் கோபால், இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு போறவங்க எல்லாம்
ஆட சொல்லுவாங்க, பாட சொல்லுவாங்க. இந்த ஓல்ட் ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்ல. எனக்கும் பிடிக்கிறது இல்லைங்க. கரெக்ட் கரெக்ட். கோபால், மீனா ரொம்ப சோஷியல் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட். அவ படிக்காத இங்கிலீஷ் புத்தகம் இந்த நாட்டிலே கிடையாது. நான் ஒன்னும் பெருமைக்காக சொல்லல. நீங்க ஒண்ணு ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க. இது வேண்டாங்க. பரவாயில்ல, இதை பாருங்க. படிச்சவங்க சந்திச்சா அறிவை பரிமாறிக்க வேண்டியது தானே? ஆமாங்க, படிச்சவங்க சந்திச்சா பரிமாறிக்க வேண்டியது. ஆமா, சரி கேளுங்க. இல்ல மீனா ஸ்டார்ட் சுத்தமா இல்லைங்க, நானே. ஆமா, நீங்கள் இலக்கியங்கள் படிக்கிறதுண்டா? ஓய், ஏராளமா படிச்சிருக்கேன். அவ்வளவு மேல்நாட்டு இலக்கியங்கள் தான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐசி ஐசி. உங்களுக்கு விருப்பமான நாவலாசிரியர்? விக்டர் ஹியூகோ, சமர்தட் மாம், டால்ஸ்டாய். ஓஎஸ் ஓஎஸ். உங்களுக்கு பிடித்தமான மேல்நாட்டு கவிகள்? மில்டன், ஷெல்லி, வேர்ட்ஸ்வர்த். and keeps also. ஐசி ஐசி. யாருடைய ஆசிய துணுக்குகள் உங்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும்? வர்ணாஷா. ஓ காட், ஓ காட். மேல்நாட்டு நாடக ஆசிரியர்கள்ல யாருடைய வர்ணனைகள் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்? ஷேக்ஸ்பியர். அவரே எழுதின நாடகங்கள்ல உங்களுக்கு எது பிடிக்கும்? ஹாம்லெட். எதுங்க இந்த முட்டையில செய்யறாங்களா? அதானுங்களே. வெரி குட், நல்லா விட்டுடுவீங்களா? கேளுங்க கேளுங்க. ஐ லைக் யுவர் क्वेश्चन. போதுங்க. ஐயோ பரவாயில்ல, கேளுங்க. இல்லைங்க, தீர்ந்து போச்சுங்க. போதுங்க. போதும், உங்க அறிவை நான் எடை போட்டுட்டேன். எப்படி? வேற எப்படி? நீங்க மீனாவை கேட்ட கேள்வியில இருந்து இந்த படிப்பின் திறமை தெரிஞ்சு போச்சு. பாருங்க தம்பி, சொல்ற பதிலை விட கேட்கிற கேள்விதான் முக்கியம். நீங்க மீனாவே மிஞ்சிட்டீங்களே. நீங்க என்ன பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறீங்க. ஆமா ஆமா, உங்களை பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. மீனா கல்யாணம் முடியட்டும், அப்புறமா புரிஞ்சுக்கிறேன். என்னங்க இன்னும் பேசிட்டே இருக்கீங்களே? சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு. எதுங்க தம்பி, எதுங்க? வாங்க. சாப்பிட்டுங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தங்கச்சி வந்துடும். காஃபி ஆறி போகுது. உட்கார சொல்லுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பேர் என்ன? சொல்லுமா. சீதா. வெரி குட். அழகான பேர். உங்க தங்க படிச்சிருக்க? சொல்லுமா. ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். நாவல் படிக்கிற பழக்கம் உண்டா? ராமாயணமும் பாரதமும் படிச்சிருக்கேன். ரெண்டுல எது அதிகமா உங்களுக்கு பிடிக்கும்? ராமாயணம். ஏன்? பெண்களுக்கு வேண்டிய புத்திமதிகள் ராமாயணத்துலதான் அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ராமாயணத்துல யார பிடிக்கும்? ராமரைத்தான் பிடிக்கும். ராமனியா? தன்னுடைய தர்ம பத்னியான சீதாவையே அக்னி பரீட்சை செய்து அவளை சந்தேகப்பட்டு வனவாசத்துக்கு அனுப்பினது அநியாயம் இல்லையா? இல்ல, நியாயம்தான். சீதா வனவாசத்துக்கு போய் வால்மீகி முனிவரை சந்திக்கலைன்னா ராமாயணம் நமக்கு கிடைச்சிருக்காது. அது மட்டுமா, பூமாதேவி மகங்கிறத விட ராமரின் பத்தினிங்கிறதா சீதாவுக்கு பெருமை தந்து அவளை பெண்களின் தெய்வமாக்கி. அருமையான விளக்கம். உங்க தங்க ராமாயணத்தின் பக்கங்களை மட்டும் புரட்டிட்டு போக, ஒவ்வொரு வரியையும் வார்த்தையும் மனசுல பதிவு வச்சிருக்கேன். இப்படித்தான் இருக்கணும். அப்புறம் ராமாயணத்துல யார பிடிக்கும்? ராமரை பிடிச்ச மனசுக்கு வேற யார பிடிக்கும்? ஏம்மா, அனுமார மறந்துட்டே. அனுமார் இல்லைன்னா ராமாயணத்துல சேது பந்தனை ஏது? சேது பந்தனை இல்லைன்னா ராமர் லங்கைக்கு போறதுக்கு ரூட் ஏது? உங்க ராமர் வில்லாலையும் சொல்லாலையும் சாதிக்க முடியாதுதோ, என் அனுமார் வாழ ஆட்சி சாதிச்சு இருக்கிறாரு. லங்காதகனம் ஒண்ணு போதும், அவரு செஞ்ச வேலை இல்ல. உண்மைதான். பொண்ணு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சரி, உங்க தம்பிக்கு எப்படி ஜோடி சரிதானே? அப்ப மாப்பிள்ளை இவர் இல்லையா? வரவங்கள எல்லாம் மாப்பிள்ளை எடுக்கிட்டு இவர் தம்பிக்கு பொண்ணு பார்க்க இங்க வந்திருக்கிறார். இவருக்கு பொண்ணு பார்க்க இவர் தம்பி போய் இருக்கிறார். என்ன ஒற்றுமை பாத்தீங்களா?
இன்னும் அவங்க பெருந்தன்மை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு சொல்லுங்க? சீதையா லட்சுமணன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா உங்க பெருந்தன்மை அவங்களுக்கு எடுத்து காமிக்கலான்னு நீங்க ராவணன் டைப்ல சொல்றீங்க. இல்லை, ராமாயணத்தின் ஈடு இணையற்ற தலைவி சீதைதான். அதுவே பெரிய மனுஷால் சொல்லும் போது நாம என்ன கொடுக்க பேச முடியும்? ஆனா அந்த சீதைக்கு இந்த சீதைக்கு வித்தியாசம் ஒண்ணு அதிகம் இல்லைங்க. அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வில்ல ஓடிட்டாங்க. இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல்லையும் உடைக்கணும், வில்லையும் உடைக்கணும். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு நான் சொல்லலாகுமா, என்னாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை, ஏன் ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல நின்னும், நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும். துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியிடையா, துவண்டு விழும் கொடியிடையா, விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்ல. சென்றேன் கண்டேன் வந்தேன், பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. என் விழியில் நீ இருந்த, என் விழியில் நீ இருந்த, உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. சென்றேன் கண்டேன் வந்தேன், பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா?